வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த வார நிகழ்ச்சியில் மத ரீதியாக பிளவுபட்டு நிற்காமல் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அறைகூவல், அதனால் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம், ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலுடன் அவரது சந்திப்பு, இந்திய விமானப்படையின் ஆண்டு விழா, ISL கால்பந்து போட்டித் தொடர் துவக்கம், BCCIக்கு புதிய தலைமை, இப்படி பல தகவல்களுடன் இந்தியா இந்த வாரம். தொடர்ந்து பாருங்கள். பீகார் சட்டமன்ற தேர்தலில் எத்தனையோ பிரச்சனைகள் முன்னிறுத்தப்பட்டன. ஆனால் அவை அனைத்தையும் தனது ஒரே பிரச்சாரத்தில் பின்னுக்கு தள்ளிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை தேர்ந்தெடுத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று BJP வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை காட்டிலும் தமது வலுவான வாதத்தை வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சார கூட்டங்களில். இந்திய அரசியல் சாசனத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ள மதச்சார்பின்மை கொள்கை விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வாய் திறப்பதில்லை, மௌனம் சாதிக்கிறார் என்பது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூறிவரும் குற்றச்சாட்டு. நெத்தி அடி என்பார்களே, அதுபோன்று இந்த குற்றச்சாட்டுக்கு பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரே உரை மூலம் பதிலளித்தார் பிரதமர். பீகார் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன் பீகாரில் பல கூட்டங்களில் பேசிய பிரதமர், வளர்ச்சியா காட்டுமிராண்டி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று காட்டமாக தாக்குதல் கொடுத்தார். எதிரணியின் தலைமை பொறுப்பில் உள்ள லாலு பிரசாத் இடஒதுக்கீடு பிரச்சனையில் பிரதமரின் கொள்கை என்ன என்பதையே விடாப்பிடியாக எழுப்பி வந்தார். அமெரிக்காவில் இருந்து திரும்பிய பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்திய உரை இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் அடிப்படை தன்மையையே மாற்றிவிட்டது. மத நல்லிணக்கமும் சகோதரத்துவமுமே நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் என்று கூறி நாட்டின் ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தியபடி நமது நாட்டிற்கே உரிய இணையற்ற பண்புகளான வேற்றுமையில் ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, பன்முகத்தன்மை ஆகியவற்றை கட்டிக்காக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்துக்களும் முஸ்லிம்களும் வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட்டு நின்று வறுமையை ஒழிக்க முனைப்பாக போராட வேண்டும் என்பதே அவரது அறிவிப்பின் அடிநாதம். அரசியல் ஆதாயத்திற்காக கூறப்படும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மக்கள் பொருட்படுத்தக்கூடாது என்பதும் அவரது உரையின் சாராம்சம். பிரதமர் இப்படி அறிவித்ததற்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து பார்த்தால்தான் அவரது உரையின் ஆழம் புரியும். உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி என்ற கிராமத்தில் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த முதியவர் ஒருவர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக காரணம் காட்டி ஒரு கும்பலால் கொல்லப்பட்டது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவத்தை அரசியலாக்க முயற்சிகள் நடைபெற்றன. பாதிக்கப்பட்டவர்களை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகள் 2 பேர் உட்பட 8 பேரை அம்மாநில காவல்துறை கைது செய்தது. இந்த சம்பவத்தை வீடியோவில் வெளியிட்டதற்காக 5 பேர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வன்மையான கண்டனத்தை தெரிவித்தார். அமைதியையும் நல்லிணக்கத்தையும் காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு நபருக்கும் உள்ளது, மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே மதம் சார்ந்த வன்முறைகளில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசும் அறிவுறுத்தியது. தாத்ரி சம்பவம் குறித்த நிலவர அறிக்கையை தரும்படி மத்திய அரசு பணித்ததற்கு இணங்க உத்தரப்பிரதேச மாநில அரசும் அறிக்கையை அனுப்பி வைத்தது. இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியே ஒரு நிகழ்ச்சியில் மனம் உருகி பேசும் நிலை ஏற்பட்டது. நமது நாகரீகத்தின் அடிப்படை விழுமியங்களான பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை இழக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று அவர் நெக்குருக வேண்டுகோள் விடுத்தார். உலகின் பல நாடுகள் தங்களின் தொன்மையான நாகரீகத்தை இழந்துவிட்ட போதிலும், பல முறை அந்நியர் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளான போதிலும், இந்தியா ஒன்றுபட்டு நிற்பதற்கு அதன் தொன்மையான நாகரீகமே காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். மாட்டிறைச்சி விவகாரம் நாட்டையே உருக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் ரஷீத் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் மாட்டுக்கறி விருந்தளித்தார். இந்த விவகாரம் சட்டமன்றத்தில் எதிரொலித்தது. சட்டமன்றத்திற்குள்ளேயே அவர் தாக்கப்பட்டார். உடனடியாக அவரை சக உறுப்பினர்கள் பாதுகாப்பாக அவைக்கு வெளியே அழைத்து வந்தார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பிரதமர் மோடி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியிட்ட கருத்தும் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியின் பேச்சும் காஷ்மீர் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய திருப்பத்தையே ஏற்படுத்தியது. சுயேட்சை எம்எல்ஏ தாக்கப்பட்ட மறுநாளே மத நல்லிணக்கத்தை காப்போம் என்ற தீர்மானம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் உரை பீகார் பிரச்சார பணியை மட்டுமின்றி நாட்டின் நிலவரத்தையே தலைகீழாக மாற்றிவிட்டது. ஒருபுறம் பிரதமர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே மறுபுறத்தில் தீவிரவாத கருத்துக்களை பேசும் பிஜேபி தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கையும் விடப்பட்டது. பூதம் போல உருவாகியிருந்த இந்த பிரச்சினைக்கு பிரதமரின் பேச்சும் தொடர் நடவடிக்கைகளும் அநேகமாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்து. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதே தமது அரசின் குறிக்கோள் என்ற அறிவிப்பை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டது எதிர்கால இந்தியாவின் வல்லமையை உணர்த்தும் ஒன்று. அதனை வெளிப்படுத்த அவர் உருவாக்கி கொண்ட அரங்கம் நாஸ்காம் அமைப்பு பெங்களூருவில் ஏற்பாடு செய்திருந்த இந்தியா ஜெர்மனி உச்சி மாநாடு. அதன் பலன்கள் என்ன பார்ப்போம். கடந்த வாரம் நியூயார்க்கில் நடைபெற்ற 4 நாடுகள் உச்சி மாநாட்டில் ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் பிரதமர் மோடியுடன் பங்கேற்ற போதே இந்தியா ஜெர்மனி உறவும் ஒத்துழைப்பும் மேலும் வலுவடையும் என்பது உறுதியானது. பெங்களூருவில் நாஸ்காம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்திய ஜெர்மனி உச்சி மாநாடு இதன் வெளிப்பாடுதான். இதில் பங்கேற்பதற்காகவே ஜெர்மன் சான்சலர் மெர்க்கல் பெங்களூரு வந்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை நேரில் காணும் வாய்ப்பு அவருக்கு அப்போது கிட்டியது. இதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் அமைப்பான நாஸ்காம் முக்கியமான மாநாட்டை நடத்தியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி தொழில்துறைக்கும் வர்த்தகத்திற்கும் ஏற்ற சூழ்நிலைகளை தமது அரசு உருவாக்க உறுதி பூண்டுள்ளது என்ற முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். நாட்டின் தொழில் முனைவோர்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தேசிய அறிவுசார் சொத்துரிமை கொள்கையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளது என்பதும் அவரது முக்கிய அறிவிப்பு. அரசு மேற்கொண்டு வரும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்த ஆண்டு அந்நிய நேரடி முதலீடு 40% அதிகரித்திருப்பதாக அவர் கூறியது அரசு நிறைவேற்றும் சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை என்பதை அழுத்தமாக தெரிவித்தது. தொழில்களை நடத்துவது அரசின் தொழில் அல்ல, அதற்கேற்ற நிதி வசதியும் அரசிடம் இல்லை என்பதால் தனியார் முதலீட்டை தமது அரசு நாடுகிறது என்று கூறினார். இந்தியாவின் கட்டமைப்பு துறையில் முதலீடு தேவைப்படுவதால் அதனை ஈர்க்கும் வகையில் தமது அரசு மேற்கொண்டுள்ள வரி மற்றும் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களை பிரதமர் விளக்கினார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் 700 ஜெனரிக் மருந்துகளுக்கு ஜெர்மன் நாடு விதித்துள்ள தடையை சுட்டிக்காட்டி அதனை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதற்கும் இந்த சந்திப்பை பயன்படுத்திக் கொண்டார் பிரதமர். பிரதமர் மோடியின் இந்த அழைப்புக்கு உடனடி பலன் கிட்டியது. இந்தியாவில் சூரிய சக்தி மின் திட்டங்களுக்கு 100 கோடி யூரோ நாணயம் முதலீடு செய்வதாக அந்த இடத்திலேயே ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் அறிவித்தார். ஏற்கனவே இந்தியாவில் பசுமை எரிசக்தி திட்டத்திற்காக வாக்களித்துள்ள 150 கோடி யூரோ நிதியுடன் இதுவும் சேருகிறது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஜெர்மனியின் பொறியியல் துறையும் இணைந்துள்ளதன் மூலம் இரு நாடுகளுமே பயனடைந்துள்ளன என்ற உண்மையை அவர் உரத்து கூறினார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை கொண்டுவர 4 நாடுகள் குழுவின் மூலம் இந்தியாவுடன் ஜெர்மனி இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று அவர் அறிவித்தது சர்வதேச அரங்கில் இரு நாடுகளும் எதிர்காலத்தில் பெறப்போகும் உயர்நிலைக்கு அச்சாரம் எனலாம். ஜம்முவில் வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலிலிருந்து 90ஆம் ஆண்டுகளில் கடத்தப்பட்ட மகிஷாசுர மர்த்தினி அவதார் என்ற விலைமதிப்பற்ற துர்கா சிலையை ஜெர்மன் சான்சலர் பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். அதற்கு பிரதமர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 3 ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிலையை மீட்பதற்கு பிரதமரின் முயற்சி பெரிதும் காரணமாக இருந்தது என்றால் மிகையாகாது. ஜெர்மன் சான்சலரின் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே 18 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் உடன்பாடுகளும் கையெழுத்தாகின. பெங்களூருவில் உள்ள தானியங்கி ஊர்திகளுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் போஷ் நிறுவனத்தை ஜெர்மனி அதிபர் மெர்க்கல் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பார்வையிட்டார். இரு தலைவர்களுக்கும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் இலச்சினையான சிங்க உருவம் பரிசாக அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சரவை இந்த வாரத்தில் எடுத்த முடிவுகள் சில முக்கியமானவை.
தலைநகர் தில்லியில் இந்தியா கேட் அருகே தேசிய போர் நினைவகமும் அருங்காட்சியகமும் அமைக்க வேண்டும் என்ற முடிவு அதில் ஒன்று. இதனால் நமது தேசிய போர் வீரர்களின் தியாகம் வருங்கால சந்ததியினருக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். ஏற்கனவே இந்தியா கேட் என்ற போர் நினைவு சின்னம் இருக்கும்போது மற்றும் ஒரு போர் நினைவு சின்னம் தேவையா என்ற கேள்வி எழுவது இயற்கை. ஆனால் இந்தியா கேட் என்பது பிரிட்டிஷ் இந்திய வீரர்கள் ஒருமித்து முதல் உலகப் போரில் புரிந்த உயிர் தியாகத்தை குறிப்பதாகும். சுதந்திரத்திற்கு பின்னர் நடந்த போர்களில் இந்திய இராணுவம் ஆற்றிய சாகசம், புரிந்த தியாகம் முதலியவற்றை பிரத்யேகமாக சித்தரிக்க எந்த நினைவு சின்னமும் இல்லாத குறையை போக்குவதுதான் அமைச்சரவை முடிவின் முக்கியத்துவம். சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் பணியின் போது உயிர் தியாகம் செய்த 22,500 போர் வீரர்களின் நினைவாக இந்த நினைவகம் அமைக்கப்படுவதாக அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். இந்த நினைவகம் 500 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளில் அழகுற கட்டி முடிக்கப்படும் என்பதும் அமைச்சரவையின் முடிவு என்று அவர் கூறினார். அமைச்சரவை எடுத்த மற்றொரு முடிவு 12 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்கான முடிவாகும். ரயில்வேயில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை உற்பத்தியோடு இணைந்த போனஸாக வழங்குவது என்பதே அந்த முடிவு. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 வீதம் புதிதாக 3 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை சுமார் 5,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அமைச்சர் கூறினார். இந்திய விமானப்படை ஏற்படுத்தப்பட்டு 82 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் போர் விமானங்களை இயக்கும் பணியில் பெண்கள் ஈடுபடுத்தப்படவில்லை என்பது ஒரு குறைதான். ஆனால் அந்த குறை நிவர்த்தி செய்யப்படும். இனி போர் விமானங்களை இயக்குவதில் பெண்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியானது இந்த வாரத்தில்தான். இந்திய விமானப்படையின் 83வது வருடாந்திர நிகழ்ச்சி புதுதில்லி அருகே ஹிண்டன் விமான தளத்தில் நடைபெற்ற போது இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் அரூப் ராஹா. தற்போது போக்குவரத்து விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இயக்கி வரும் பெண் விமானிகள் விரைவில் போர் விமானங்களையும் இயக்க தொடங்குவார்கள் என்று இந்த வருடாந்திர நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். தற்போது இந்திய விமானப்படையில் 300 பெண் விமானிகள் உள்ளனர். இந்த விழாவையொட்டி விமானப்படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை ஏர் சீஃப் மார்ஷல் ஏற்றுக்கொண்டார். அதிநவீன போர் விமானங்களின் கண்கவர் அணிவகுப்பும் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 83வது இந்திய விமானப்படை தின விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் பிரதமர் நரேந்திர மோடியும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இந்திய விமானப்படை வெல்ல முடியாத சக்தியாக உருவெடுத்து உலகின் தலைசிறந்த படைகளில் ஒன்றாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவரும் விமானப்படை வீரர்களின் வீரத்திற்கும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் தாம் தலை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடியும் தங்கள் செய்திகளில் தெரிவித்துள்ளார்கள். முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக குற்றச்சாட்டு பட்டியலை பதிவு செய்யுமாறு சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வு. அதன் சாரம் என்ன பார்ப்போம். 2004 முதல் 2009 ஆண்டு வரை மத்திய சுகாதார அமைச்சராக இருந்தபோது உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் இந்தூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கும் விதிகளுக்கு புறம்பாக அனுமதி வழங்கியதாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் சிலர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வந்தது. லக்னோ நீதிமன்றத்தில் நடந்த இந்த விசாரணை அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டதன் பேரில் தில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. 2008-2009 ஆண்டில் பரேலி தனியார் மருத்துவக் கல்லூரியில் போதிய ஆசிரியர்களும் கட்டமைப்பு வசதிகளும் இல்லாத நிலையிலும் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்புக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான அங்கீகாரத்தை புதுப்பித்ததாக ஒரு வழக்கும், இந்திய மருத்துவ குழுமமும் உச்சநீதிமன்றம் நியமித்த குழுவும் பரிந்துரைத்ததற்கு மாறாக இந்தூர் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்புக்கு மாணவர்களை சேர்க்க சட்டவிரோதமாக அனுமதித்தார் என்று 2வது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரை நீதிமன்றம் ஏற்கனவே விடுவித்துவிட்டது. அன்புமணி மீதான வழக்குகளில் குற்றம் செய்ததற்கான அடிப்படை முகாந்திரம் இருப்பதால் அவர் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நவம்பர் 2ஆம் தேதி
குற்றச்சாட்டை பதிவு செய்யுமாறு வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி அஜய்குமார் ஜெயின் உத்தரவிட்டார். இந்தியன் பிரீமியம் லீக் அமைப்பின் மூலம் எப்படி கிரிக்கெட் புகழ் பெற்றதோ அதுபோல கால்பந்தாட்டத்தையும் புகழ்பெறச் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ISL போட்டிகள். இதன் இரண்டாவது போட்டித் தொடர் சென்னையில் நடைபெற்றது. சென்னை நகருக்கும் கால்பந்தாட்டத்திற்கும் ஒரு தனி சிறப்பை ஏற்படுத்தியது எனலாம். இதன் ஆரம்ப நிகழ்ச்சி வண்ணமயமாக நடைபெற்றது. அது பற்றி பார்ப்போம். கால்பந்தாட்டம் என்றாலே கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்துதான். அத்துடன் கலை நிகழ்ச்சிகளும் சேர்ந்து கொண்டால் கேட்கவா வேண்டும்? அந்த சிறப்பை சென்னையில் நடந்த ISL என்ற இந்தியன் சூப்பர் லீக் இரண்டாவது கட்ட போட்டித் தொடர் தொடக்க விழா நேயர்களுக்கு அளித்தது. ISL போட்டிகளுக்கான இலச்சினையை வெளியிட்ட பாணியே புதுமையானது. இலச்சினையை மூடியிருந்த வட்ட வடிவிலான உரையை மாணவ மாணவியர் மெதுவாக நகர்த்தி திறந்து வைத்தது காண்போரை கவர்ந்து இழுத்தது. அதைவிட சிறப்பானதாக அமைந்தது கலை நிகழ்ச்சி. உலக அழகி பட்டம் பெற்ற நடிகை ஐஸ்வர்யா ராயும் நடிகை அலியா பட்டும் பங்கேற்ற நடனம் எப்போதாவது ஒரு முறைதான் காண கிடைக்கும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பெற்றுத்தந்தது சென்னை துவக்க விழா. நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களான கதகளியும் பரதநாட்டியமும் இந்த நிகழ்ச்சிக்கே முத்தாய்ப்பாக அமைந்தன. நடிகர்கள் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், தொழிலதிபர் முகேஷ் அம்பானி உள்ளிட்ட பிரமுகர்களும் துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். போட்டிகள் தொடங்கியதை உணர்த்தும் வகையில் நடிகர் ரஜினிகாந்த் கால்பந்தை கொண்டு வந்து மும்பை அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நீதா அம்பானியிடம் வழங்கினார். ஆஸ்கர் விருது புகழ் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இந்த போட்டிக்கான பிரத்யேக பாடலை பாடி குழுமியிருந்த ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். முதல் நாள் போட்டி சென்னைக்கு அதிர்ஷ்டத்தை தரவில்லை என்பதுதான் ஒரு சிறு வருத்தம். முதல் போட்டியில் கொல்கத்தா அணி சென்னை அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது கூடியிருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான். இந்த தொடரின் போட்டிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடக்கின்றன. தில்லி டைனமோஸ், FC கோவா, FC புனே சிட்டி, கேரளா பிளாஸ்டர்ஸ் FC, மும்பை சிட்டி FC, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதிப் போட்டி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. எந்த அணி வெற்றி கோப்பையை தட்டிச் செல்லும் என்பது அன்றுதான் தெரியும். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் ஜக்மோகன் டால்மியா காலமானதை அடுத்து புதிய தலைவர் யார் என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்தது. சரத்பவார் முதல் ராஜீவ் சுக்லா வரை பல பெயர்கள் அடிபட்டன. எனினும் இறுதி முடிவு எதிர்பாராததாக அமைந்தது. மும்பையில் நடைபெற்ற BCCI சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அதன் தலைவராக சஷாங்க் மனோகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாக்பூரில் வழக்கறிஞராக பணியாற்றி பின்னர் BCCI நிர்வாகியாக மாறியவர் சஷாங்க் மனோகர் என்பதால் அவருக்கு அந்த அமைப்பின் செயல்பாடு அனைத்தும் அத்துபடி. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டதும் முதலாக செய்தியாளர்களை சந்தித்தபோது BCCI அமைப்பை தூய்மைப்படுத்துவதே தமது பணி என்பதை பட்டவர்த்தனமாக அறிவித்தார். BCCI நிர்வாகத்தை தூய்மைப்படுத்துவேன், கிரிக்கெட் விளையாட்டு மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டுவேன் என்பது அவரது முதல் அறிவிப்பு. அறிவிப்பு என்று கூட கூற முடியாது, முதல் பிரகடனம் என்றுதான் கூற வேண்டும். அத்தனை ஆணித்தரமாக இருந்தது அவரது பேட்டி. BCCIயின் பண பரிவர்த்தனைகள் மற்றும் கணக்கு தணிக்கை முறைகளில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்பதும் அவரது அறிவிப்பின் தொடர்ச்சி. மகளிர் கிரிக்கெட்டை மேம்படுத்தவும் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களை கண்டுபிடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் அவரது அறிவிப்பில் குறிப்பிடத்தக்கவை. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முதன்முறையாக BCCI செயற்குழுவை இம்மாதம் 18ஆம் தேதி அவர் கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டம் இந்திய கிரிக்கெட் ஆட்டம், போட்டிகள் முதலியவற்றில் மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் முடிவுகளை மேற்கொள்ளும் என்று நம்பப்படுகிறது. இந்த வார நிகழ்ச்சியையும் நேயர்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எங்களோடு அஞ்சல் வழியாகவோ அல்லது பொதிகை news2007@gmail.com என்ற மின்னஞ்சல் வழியாகவோ பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.